ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? ஆமாங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலுமே அது நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர அவை ஒருபோதும் தீமைக்கு ஏதுவானவை அல்ல. ஆமாங்க, இந்த வசனத்தில் பாருங்களேன். ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை அப்படின்னு வேதவசனம் இங்கே நிச்சயமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையை குறித்து என்ன தரிசனம் வச்சுருக்கிறாரு? ஒருவேளை எனக்கு தரிசனம் இருக்குதா, எனக்குன்னு ஒரு பிளான் இருக்குதா, இது வரைக்கும் நான் எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் என்னுடைய வழியை நடத்திட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் அடுத்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்ததை நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்கீங்களா? பைபிளில் கூடங்க அவர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே காக்க வச்சு தான் ஆண்டவர் அவங்க கையில் பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாருங்க. ஆமாங்க, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தரிசனம் இருக்குது, இன்க்ளூடிங் எனக்கும் ஒரு தரிசனம் இருக்குது. அது நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்ம கண்ணில் தென்படாது, நம்ம கையில் கிடைக்காதுங்க. ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்து வச்சுருப்பார், ஒரு குறித்த காலம் உங்களுக்கு இருக்குது. அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன ஆண்டவர் பிளான் வச்சுருக்கிறாரோ, உங்களுக்குரியவைகளை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கரெக்டான டைமில் லேட் ஆனாலும் பர்ஃபெக்டாக கொண்டு வந்து கொடுப்பாருங்க. வெயிட் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது படி நடப்போம். காட் பிளெஸ் யூ.